மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கார். சந்திரபவனுடைய நட்சத்திரத்தில் 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். ஆகையினால இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அதுலேயும் உங்களுடைய ராசிநாதனே புதன், அவர் 4ஆம் அதிபதியாக 8ல் இருக்கார். இந்த 8க்கு என்ன பலன் அப்படின்னா, யாரெல்லாம் மெக்கானிசத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அதுலேயும் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் ஹார்ட்வேர் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். பாக்கி லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுமாரான பலன் தான் இந்த வாரம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக அடக்கி வாசிங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையும் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும். நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வாரம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட முயற்சியில் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, எந்த சனி நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் கொடுக்குறாரோ அந்த சனி தான் அதை தீர்த்து வைப்பார். உங்களுக்கு எதிர்பாராத மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் இருக்கும். அதையெல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் இந்த காலத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு தேவையற்ற செலவினங்கள் 2 பேருக்கு இருக்குது, அல்லது வைத்திய செலவுகள் 2 பேரில் யாருக்காக ஒரு ஆள் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் சுமார். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையா கூட்டணி சேர்த்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் 2 பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் நீங்கள் பார்ட்னர்ஷிப் இருக்கும். யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் அது கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும் மூவ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சூரிய பகவானையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.